தேவனுடைய கரம் யார் மேலே இருக்குமா? சில மனிதர் மேலே இருக்குதான், ஒருவன் மேலே இருக்குமா? அப்போ நம்ம மேலே கர்த்தருடைய கரம் இருந்தால் நாம் கேட்டதெல்லாம் கூட கிடைக்கும். அப்படி தான் இருக்குது. இந்த ராஜா கேட்டதெல்லாம் அவன் கொடுத்துட்டான். எஸ்ரா ராஜாட்ட என்னெல்லாம் கேட்டானோ, பொதுவாக ராஜா கொடுக்குறத ஜனங்கள் கும்பிட்டுட்டு வாங்கணும். ஆனால் இங்கே எதிரி நாட்டில், அடிமை நாட்டில் இவன் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுக்குறாரு, ராஜா கொடுக்குறாரு. காரணம் என்னென்னா, ராஜாவுக்கு மேலே கர்த்தருடைய கரம் இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆமாம், ராஜா உலகத்தில் ராஜா தான். ஆனால் இந்த எஸ்ராவின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது. அல்லேலூயா. அப்போ நாம் யார்கிட்ட போகிறோம், எதுக்கு போகிறோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, நம்ம சும்மா விடுவாங்களா விட மாட்டோம், அதெல்லாம் கேள்வி கிடையாது. நம்ம எதிரியாக கூட இருக்கலாம், உலக பிரகாரமாக எதிரியாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்ம இது இருந்தால் நம்முடைய எதிரானவர்கள் நமக்கு எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் கர்த்தருடைய கண்ட்ரோல் தான் இருக்கும்.